வரலாற்று சிறப்புமிக்க ரஜரட்ட மண்ணில் அனுராதபுர மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓர் அழகிய முஸ்லிம் கிராமமே உடநிதிகம. சலசலவென சங்கீதம் பாடிக்கொண்டு ஊரை வலம் வரும் அழகிய நீரோடை, பசுமை கவிழ்ந்து அழகிய ஓவியமாய் விரிந்து கிடக்கும் வயலும் வயல் சார்ந்த நிலமும் இக்கிராமத்தின் வனப்பை வளப்படுத்தி நிற்கின்றன. ஆன்மீகம், கல்வி, கலாச்சாரம் போன்றவற்றில் இக்கிராமம் வளர்ச்சி பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது. இறை இல்லமாம் பள்ளிவாசல், கதிரவனின் பொற்கதிர்களை வரவேற்கும் கமல மலர்களை சுமக்கும் ஓர் அழகிய சிறிய குளம், குளிர்ந்த தென்றல் காற்றுடன் பறவைகளின் இன்னிசை, பாதையோரங்களில் பூத்திருக்கும் சிறு சிறு காட்டுப்பூக்கள், வானுயர்ந்த மரங்கள், இத்தனை தனித்துவங்களும் பொதிந்து பரவசமாய் எம்மை அழைக்கும் நிந்தியாமம் எனப்படும் நிதிகம மண்ணில் மறைந்து கிடந்த ஒரு புதையல் அல்மினா. வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுர மாவட்டத்தில் கிக்கிராவ கல்வி வலயத்தில் அமைந்துள்ள அறிவூற்றே இந்த உடநிதிகம அல்மினா முஸ்லிம் மகா வித்தியாலயம். இயற்கை அன்னையின் வரப்பிரசாதமாம் நிதிகமையின் அறிவு கண்ணூற்றின் வாகைகளை சீர்தூக்கி பார்க்கும் இவ்வேளையில் அது கடந்து வந்த பாதைகளையும் சுவடுகளையும் பின்னோக்கி பார்ப்பது எமது கடமை அல்லவா? முள்ளையும் மருதமும் கலந்த இக்கிராமத்தில் கல்வி தாகத்தை தீர்ப்பதற்காக 1962ஆம் ஆண்டு 30 மாணவர்கள், அதிபர் உட்பட 3 ஆசிரியர்களுடன் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகளை உள்ளடக்கியதாக ஆரம்பிக்கப்பட்டது. இப்பாடசாலை சிங்களம் முஸ்லிம் கலவன் பாடசாலையாக நடத்தப்பட்டு பின்னர் தனி முஸ்லிம் பாடசாலையாக 1972ஆம் ஆண்டு அரச அனுமதி வழங்கப்பட்டது. உடநிதிகம அல்மினா முஸ்லிம் மகாவித்தியாலய வரலாற்றில் இதுவரை 12 அதிபர்கள் பல்வேறு வகையில் சேவைகளையும் தியாகங்களையும் பாடசாலை வளர்ச்சிக்காக அர்ப்பணித்த போதிலும் கடந்த 3 வருட காலமாக உடநிதிகம அல்மினா கடந்து வரும் வளர்ச்சி படிகள், குறிப்பாக கல்வி மற்றும் பௌதீக ரீதியாக ஏற்பட்ட அதி உயர் வளர்ச்சி பாடசாலை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டியவையாகும். அல்மினாவின் மாபெரும் வெற்றிக்கு வழிகாட்டியாய், உயர்ச்சிக்கு படிக்கட்டாய், குருகுலத்தின் தலைவராய், பாடசாலையின் முதல்வராய், சிறந்த ஆளுமையும் பல்லாண்டு அனுபவமும் கொண்டு தலை நிமிர்ந்து ஒரு கதாநாயகனாக வலம் வருபவரே எம் கௌரவ அதிபர் எஸ்.ஏ. சரீபுதீன் அவர்கள். இப்பாடசாலையில் காலடி வைத்து இக்குறுகிய காலத்தில் ஆற்றிய சேவைகள் பாடசாலை வரலாற்றில் பதிய வேண்டியவை. அதிபர் எஸ்.ஏ. சரீபுதீன் அவர்கள் இப்பாடசாலையில் பௌதிக ரீதியான மற்றும் கல்வியல் துறையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் பாடசாலை வளர்ச்சியில் பல்வேறு திருப்புமுனைகளை ஏற்படுத்தியது. அம்மாற்றங்களாவன: அதிபர் காரியாலயம் விரிவுபடுத்தப்பட்டு பல்வேறு தரவுகளுடனும் புது பொலிவுடனும் அலங்கரிக்கப்பட்டது. ஆசிரியர் விடுதி 2ஆக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு பகுதி நூலகமாகவும் மனையியல் கூடமாகவும் மாற்றப்பட்டது. பாடசாலையின் முக்கிய குறைபாடுகளில் ஒன்றான இடப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் முகமாக புதிய கட்டிடம் ஒன்றும் நிர்மாணிக்கப்பட்டது. மாணவர்களின் கல்வியை எளிமையானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் கற்பதற்கு சிறந்த ஸ்மார்ட் வகுப்பறையொன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நவீன முறையில் பாடசாலை பெயர் பலகை மற்றும் பிரதான நுழைவாயில் கதவு என்பன நிர்மாணிக்கப்பட்டன. பாடசாலை கட்டிடங்கள் மற்றும் மதில் என்பவற்றுக்கு புதிதாக வர்ணம் பூசப்பட்டது. இரவு நேர வகுப்புகளுக்கான தரம் 11 வகுப்பறைக்கு முழுமையான மின்சார வசதி செய்து கொடுக்கப்பட்டது. அதிபர் எஸ்.ஏ. சரீபுதீன் அவர்களுடைய காலத்திலேயே நீண்ட காலமாக மைதானத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் 1/3 பகுதி மைதானமாக சீர் செய்து அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய கொடிக்கம்பம் நிர்மாணிக்கப்பட்டது. பாடசாலை சுற்றுமதில் முழுமையாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது.
பாடசாலைக்கு பெரும் குறையாக காணப்பட்ட அச்சு இயந்திரம் கொள்வனவு செய்யப்பட்டது. முன்மாதிரியான தரம் 1 வகுப்பறை நிர்மாணிக்கப்பட்டது. இக்காலப்பகுதியில் பாடசாலையின் பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் முகமாக அழகிய மரக்கன்றுகளும் மற்றும் பூச்செடிகளும் வளாகம் முழுவதும் நடப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிபர் எஸ்.ஏ. சரிபுதீன் அவர்களின் காலப்பகுதியில் ஏற்பட்ட கல்வி மாற்றங்களை பற்றி குறிப்பிடுகையில், இவர் பாடசாலையை பொறுப்பேற்கும் போது காப்போத்த சாதாரண தர பெறுபேறு 62% காணப்பட்டது. பின்னர் கடந்த ஆண்டுகளில் முறையே 2024இல் 70%, பின் 2025இல் 85%, பின் 2026ஆம் ஆண்டில் 92% வளர்ச்சி பெற்றது. கெக்கிராவ வலயக்கல்வி பிரிவில் தமிழ் மொழி மூல பாடசாலை மட்டத்தில் 1ஆம் இடமாகவும், சிங்கள மொழி மூல பாடசாலைகளுடன் ஒப்பிடுகையில் 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. எமது அதிபர் எஸ்.ஏ. சரிபுதீன் அவர்களின் காலத்திலேயே காப்போத்த உயர்தர வகுப்புகள் உயிரோட்டம் உள்ளதாக மாற்றப்பட்டது. முதன்முறையாக 80% சித்தி பெறுபேற்றையும் ஒரு மாணவி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டமையும் பாடசாலை வரலாற்றில் முக்கிய திருப்புமுனையாகும். எமது அன்புக்கு பாத்திரமான அதிபர் எஸ்.ஏ. சரிபுதீன் அவர்களுக்கு சிறந்த தேக ஆரோக்கியமும் மன வலிமையும் கிடைக்க வேண்டுமென இவ் அழகிய கிராமம் சார்பாக பிரார்த்திக்கின்றோம். அவருடைய தோளோடு தோள் நின்று உழைத்த ஆசிரியர்கள், தொண்டர்கள் மற்றும் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், பழைய மாணவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிக்கு விடைபெறும் நான் என் நஃபீஸ்தீன்.